வாங்க பொண்ணுங்களா, எல்லாரும் மருதாணி வச்சுக்கோங்க. எனக்கெல்லாம் வேணாம்ப்பா, நான் கோன் தான் வச்சுப்பேன். எனக்கு வச்சு விடுங்க டார்லிங், எனக்கு ரொம்ப பிடிக்கும். கெமிக்கல் கலந்ததை வச்சுக்கிறேன்னு சொல்ற, இதுல எவ்வளவு நல்ல விஷயம் இருக்கு தெரியுமா? மருதாணில அப்படி என்ன நல்ல விஷயம் அம்மா? மருதாணி வச்சா உடம்புல இருக்கிற சூட தணிச்சிரும். நகை சுத்தி, பித்த வெடிப்பு இதெல்லாம் பக்கத்துல கூட வராது. இதெல்லாம் எங்க அம்மா சொல்லிருக்காங்கன்னு சொல்வீங்களே, சொல்லுங்க. சொன்னாங்க. முத நாள் மருதாணிய கையில வச்சுட்டு மறுநாள் எழுந்து சுட சுட சாப்பாடு போட்டு சாப்பிட்டா அப்படியே ஒரு வாசனை சூப்பரா வரும்னு சொன்னாங்க. அதானே பார்த்தேன். சாப்பாட்டு விஷயத்த மட்டும் கரெக்டா ஞாபகம் வச்சுப்பியே. சரி, எனக்கும் மருதாணி வச்சு விட்டுறீங்களா? உனக்கு எதுக்கு? எங்களுக்கு மட்டும் பித்த வெடிப்பு, நகை சுத்தி இதெல்லாம் வந்தா பரவாயில்லையா? ஐயோ, இத லேடிஸ் மட்டும்தான் வச்சுப்பாங்க. அதான் ஏன்னு கேக்குறேன். நல்ல நாள்லயே பாதி வேலை ஆம்பளைங்க தான் செய்ய வேண்டியிருக்கு. இதுல விசேஷத்தப்போ கையில மருதாணி வச்சுக்கிட்டா மொத்த வேலையும் நம்ம தலையில கட்டிடலாம்ல. அதுக்காக தான் இதெல்லாம். கரெக்டா சொன்னீங்க அங்கிள். லேடிஸுங்களுக்கு இந்த மாதிரி ஃபங்க்ஷன் எல்லாம் ஒரு சாக்கு. வேலை செய்யறதுல இருந்து எஸ்கேப் ஆகுறதுக்காக கண்டுபிடிச்ச ஒரு ரீசன். இதால ஆம்பளைங்களுக்கு எந்த பெனிஃபிட்டும் இல்ல. டைம் வேஸ்ட், மணி வேஸ்ட், டோட்டலா எவ்ரிதிங் வேஸ்ட். ஆஹா, எல்லாரும் குறுகுறுன்னு பாக்குறாங்களே. இந்த மாப்பிள்ளைக்கு என்ன ஆச்சு? எதை எந்த இடத்துல சொல்றதுன்னு வேணாமா? என்ன இருந்தாலும் அவர் ஃபாரின்ல படிச்சுட்டு வந்தவர்ல, இவங்களை பத்தி தெரியல போல இருக்கு. இந்த பக்கிங்க எல்லாம் எல்லாத்துக்கும் குத்தம் சொல்லுமே. ஐயோ, அட மாப்பிள்ளை எவ்வளவு பெரிய ஜோக் அடிச்சிருக்காரு. ஏன் யாருமே சிரிக்க மாட்டேங்கிறீங்க? சிரிங்க, எல்லாம் சிரிங்க. என்ன பெரியமா இது? லைக்க கேட்டு வாங்குற மாதிரி சிரிப்ப மிரட்டு கேக்குறீங்க. அது ஒண்ணு இல்ல, ஒரு ஜோக்கு ஒன்னு ட்ரை பண்ண, அது மொக்க ஜோக் ஆயிடுச்சு. ஓகே, சாரி ஃபார் த மொக்க ஜோக். ஹலோ, சொல்றத சொல்லிட்டு ஜோக் அடிக்கிறேன்னு சமாளிச்சா சரியாயிடுமா? பொண்ணுங்களை பத்தி உங்க மனசுல என்ன இருக்குன்னு இப்போ தெளிவாயிடுச்சு. அவர்தான் ஜோக் அடிச்சேன் சாரின்னு சொல்றாருல, ஏன் திரும்ப திரும்ப அதே பேசிட்டு இருக்க? எல்லாரும் கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? நல்ல நாள் அதுவுமா சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. முதல்ல மருதாணி வச்சுட்டு போய் படுங்க. நாளைக்கு சீக்கிரமா எந்திரிக்கணும். எவ்வளவு விஷயம் இருக்கு. சாமி கும்பிடணும், ஊஞ்சல் ஆடுற ஃபங்க்ஷன் வேற இருக்கு. சாமி கும்பிடுறோம் சரி, எதுக்கு ஊஞ்சல் ஆடணும்? இந்த திருவிழாவுல இதுதான் முக்கியமான விஷயமே. வெரி இன்ட்ரெஸ்டிங். சொல்லுங்க சாரதா டார்லிங். சாமிய வேண்டிக்கிட்டு ஊஞ்சல் ஆடினா நல்ல புருஷன் கிடைப்பாங்கிறது ஐதீகம். சாரதா டார்லிங், நீங்க எப்படி நல்லா ஊஞ்சல் ஆடினீங்களா? சாரி. நாளைக்கு நானும் ஊஞ்சல் ஆடுறேன். வரப்போற புருஷன் கெட்டவனா இருந்தாலும் ஊஞ்சல் ஆடி அவனை நல்லவன் ஆக்கிடுறேன். என்ன விடுங்க, பத்மானி போன வருஷம் செம்மையா ஊஞ்சல் ஆடி இருப்பாங்க போல இருக்கு. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ஹஸ்பண்டா வந்திருக்காரு. ஓ, என்கிட்டயே நீங்க டபுள் கேம் ஆடுறீங்களா? இருடி, உனக்கு இருக்கு. சரி, எல்லாரும் சீக்கிரம் போய் படுங்க. காலையில எல்லாரும் சீக்கிரம் எந்திரிக்கணும்ல. ஓ, நாங்க சீக்கிரம் எழுந்தா ஆம்பளைங்க நீங்க என்ன பண்ணுவீங்களா? என்ன பண்ணுவாங்க? எப்பவும் போல பிளேடு தேஞ்ச ரைஸ் மில்ல ஓடுற மிஷின் மாதிரி கொரட்டை விட்டு தூங்குவாங்க. அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. அவங்களும் காலையில சீக்கிரம் எழுந்துக்கணும். நாங்க எதுக்கு எழுந்திருக்கணும்? நாங்க நல்ல ஹஸ்பண்ட் வேணும்னு வேண்டிக்கிறதுக்கு எழுந்துக்கிற மாதிரி நீங்க நல்ல வைஃப் வேணும்னு வேண்டிக்க எழுந்துக்குங்க. சிரிச்சு எங்களை ஏமாத்த முடியாது. நாளைக்கு காலையில எல்லா ஜென்ஸும் எழுந்துக்கிறீங்க.
எங்க கூட விரதம் இருக்கீங்க. என்னாலலாம் அவ்வளோ காலையில எந்திரிக்க முடியாது. தெரியுமே, ஜென்ஸுங்க எல்லாருமே சோம்பேறிங்க தானே. யார பார்த்து என்ன வார்த்தை பேசுற? நாங்க உன்ன மாதிரி ஒண்ணும் கிடையாது. நல்லாவே வாய் பேசுறீங்க. இந்த விஷயத்துல உங்களை யாராலையும் அடிச்சுக்க முடியாது. இங்க பாருமா, நாங்களாம் தேனிக்கே சுறுசுறுப்பா கத்து கொடுக்கறவங்க. அப்போ சேலஞ்ச் வச்சுக்கோமா? தாராளமா. காலையில உங்களுக்கு முன்னாடி நாங்க எல்லாம் எழுந்து ரெடி ஆகி காமிக்கிறோம். இட்ஸ் a challenge. சேலஞ்ச். சேலஞ்ச். ஷி, பெத்த அம்மாவையும் அடிக்கிறியா? நாளைக்கு பூராம விரதங்கிற பேர்ல உன்னை பட்னி போட்டு கொல்றனா இல்லையான்னு போடுறா. அண்ணமா, இந்த போட்டியில நீங்க தான் ஜட்ஜ். யார் ஜெயிக்கிறாங்கன்னு பாப்போம். சும்மா பேசிட்டு இருக்க வேண்டாம். எல்லாரும் சீக்கிரம் போய் தூங்குனாதான் காலைல சீக்கிரமா எந்திரிக்க முடியும். வாங்க எல்லாரும் போலாம். நாங்க தான் ஜெயிப்போம். எங்க கைய காட்டு. நல்லா செவந்திருக்கும் கை இல்ல? என் கையிலயும் பாருங்க. காட்டு. உண்மையிலேயே இந்த வீட்டு ஆம்பளைங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க தான். எங்க கை இனிமே எப்படி செவந்தா என்ன சாரதம்மா? பத்மா, உன் கையை காட்டு. உன் தங்கமான மனசுக்கு வைரமான மாப்பிள்ளை கிடைச்சிருக்காருன்னு காட்டுது. கோவப்பழம் மாதிரி செவந்திருக்கு. அதான் பத்மாவுக்கு எல்லாம் பேசி முடிச்சாச்சுல்ல. என் மருமகளுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்லா தூங்கிட்டு இருந்தப்போ எதுக்கு என்ன கூட்டிட்டு வர சொன்ன? சாம், கை நீட்டுமா. கைய நீட்டு. சூர்யா, நீ பார்த்து சொல்லு. என் மருமக கை எவ்வளவு அழகா செவந்திருக்கு பாரு. அந்த கோவப்பழத்தெல்லாம் தூக்கி சாப்பிட்டு சும்மா தீ கலர்ல செவந்திருக்கு பாரு. என் மருமக கையே பால் பணியாரத்துல சூரியனை தூக்கி உட்கார வச்ச மாதிரி அழகா இருக்கு. சாம், நீ கொடுத்து வச்சவ இல்ல சூர்யா? மருதாணி வச்சா கை செவக்கும். இதுல என்ன ஸ்பெஷல் இருக்கு? இது சாதா ஸ்பெஷல் இல்ல, ஸ்பெஷலோ ஸ்பெஷல். இதுக்கு நீ சூர்யாக்கு தான் நன்றி சொல்லணும். சத்தியமா எனக்கு புரியல. என் கை செவந்ததுக்கு நான் எதுக்கு சூர்யாக்கு நன்றி சொல்லணும்? ஐயோ, இத எப்படி உனக்கு புரிய வைப்பேன்னு தெரியலையே. யாராவது புரியற மாதிரி சொல்லுங்களேன். அது ஒண்ணும் இல்லம்மா, கை நல்லா செவந்திருந்தா கட்டிக்க போறவரு உன் மேல ரொம்ப பிரியமா இருக்காருன்னு அர்த்தம். இந்த மரமண்டைக்கு என்ன புரிஞ்சுதுன்னு இப்படி யோசிச்சுட்டு நிக்குது. எனக்கு தூக்கம் வருது, நான் கிளம்புறேன். ராத்திரி டைம்ல அவன் கிடக்குறான். வாடி. அன்னைக்கு நல்லா செவந்திருக்குல்ல? கடவுளே, நான் நினைச்ச மாதிரியே எல்லாம் நல்லபடியா நடக்குது. நாளைக்கு உனக்கு எக்ஸ்ட்ரா விரதமே இருக்கிறேன்.
வர வர பிளாக் காஃபி நம்ம மேல ரொம்ப அக்கறையா இருக்கானே. ரூம் எல்லாம் கொடுக்கறான், அடிக்கடி நம்மள பாக்குறான். சாருக்கு நம்ம மேல லவ் டெவலப் ஆயிருக்கு போல இருக்கு. இத செலிப்ரேட் பண்ணி ஆகணுமே. சாரில நீ ரொம்ப அழகா இருக்க. பார்த்த முதல் நிமிஷம் நான் தடுக்கி விழுந்துட்டேன். இந்த பெட்ல நீ தூங்கலாம், ஆனா கால் வச்சு ஏறக்கூடாது, குறிப்பா அழுக்கு கால்ல. அப்புறம் இந்த பேக்கை பெட் மேல வைக்கிறது, ஈரமா இருக்கிற டவல்ல பெட் மேல போடுறது, அப்புறம் தலையில எண்ணெய் வச்சுக்கிட்டு அப்படியே பில்லோல தலை வச்சு தூங்குறது, இதெல்லாம் இருக்கவே கூடாது. ஹிட்லர் ஹிட்லர் அந்த சூர்யா சொல்ற மாதிரி எல்லாம் நம்மளால இருக்கவே முடியாது. ஃபர்ஸ்ட் டேவே இப்படி ஆயிடுச்சு. சரி, ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு படுத்துருவோம். ஏர்லி மார்னிங் வரை எல்லாருக்கும் முன்னாடி சீக்கிரம் எழுந்துக்கணும். ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறது இதெல்லாம் ஒரு போட்டியா? என்ன பண்றது, சேலஞ்ச் பண்ணியாச்சு, வின் பண்ணி ஆகணும். வீடு ரொம்ப அமைதியா இருக்கு. எங்க இவனை காணோம்? இன்னும் சூர்யா ரூமுக்கு வராம என்ன பண்றான்? வர வர சாம் சூர்யா கூட ரொம்ப ஓவரா குழையிறா. ஒருவேளை சாமும் சூர்யாவும் ரூம்ல பேசிட்டு இருப்பாங்களோ? சேச்சா, அப்படிலாம் இருக்காது. நான் லைட் ஆஃப் பண்ணனா? I forgot it. எதுக்கும் ஒரு தடவை சாம ரூமில் போய் பார்த்துட்டு வந்துடுவோம். ஏய், இங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அதுவும் இந்த டைம்ல? தர்ம பிரபு, உங்களுக்கு மெமரி லாஸ் ஆயிடுச்சா இல்ல பிரெயின் அவுட் ஆஃப் ஆர்டர் ஆயிடுச்சா? இது உங்க ரூம் தான், ஆனா எனக்கு கொடுத்துட்டீங்க. ஓ சாரி சாரி சாம், எக்ஸ்ட்ரீம்லி சாரி. நான் ஏதோ மறந்துட்டேன். ஐ எம் சாரி. போதும் சார், உங்க சாரி. போய் பாடுங்க. ஐயோ, மாட்டிக்கிட்டோமே. உங்ககிட்ட சொல்லிருக்கேன்ல பெட்ல சாப்பிட கூடாதுன்னு. அப்புறம் ஏன் சாக்லேட் பெட்ல கிடக்குது? சொல்லு. ஒண்ணுமே இல்லையா? நான் சொன்னாலும் நீ இப்படி பண்ணிருக்கணும். வலிக்குது, ப்ளீஸ் விடு. பெட்ல சாப்பிட கூடாதுன்னு சொன்னேனா இல்லையா? விடு. இந்த சாக்லேட் சாப்பிட மாட்டேன், ப்ளீஸ்.
சாப்பிடு. ஆனா பெட்ல இல்ல. Black coffee. Good morning, Soryavamsam. 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 Good morning. ஐயோ, இன்னைக்கு போட்டியாச்சே. Good morning, Soryavamsam. Good morning, Soryavamsam. Good morning, Soryavamsam. குட் மார்னிங் அண்ணம்மா. Good morning. Late morning. ஏய், இப்பதானே விடிய போகுது. ஹலோ. இந்த கதெல்லாம் இங்க வேண்டாம். நீங்க தோத்துட்டீங்க. போட்டியே இன்னும் ஆரம்பிக்கல, அதுக்குள்ள வின்னர் லூசர்னு லூசு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. யார் லூசு? தோத்துட்டோங்கறத ஒழுங்கா ஒத்துக்கோங்க. அது எப்படி? இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. வேண்டாம் சூர்யா, நீங்க போங்காட்டம் ஆடுறீங்க. அடி பாவிகளா, இந்த வார்த்தை அமெரிக்கா வரைக்கும் வந்துருச்சா? அமெரிக்காவுக்கு ஏதாவது எக்ஸ்போர்ட் பண்ண சொன்னா இப்படி மெட்ராஸ் பாஷையை எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. ஹலோ, அப்படியே நைஸா பேசி பேச்ச மாத்தி ஏமாத்திடலான்னு பாக்காதீங்க. நாங்க எதுக்கு ஏமாத்தணும்? போட்டி ஆரம்பிச்ச உடனே பாரு, கண்டிப்பா நாங்க தான் ஜெயிப்போம். போட்டி எப்பவோ ஆரம்பிச்சாச்சு, நாங்க ஜெயிச்சும் முடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் போட்டியில நாங்க தான் ஜெயிச்சோம். Girls 1, Boys 0. போட்டியே இன்னும் ஆரம்பிக்கலன்ற அதுக்குள்ள பாயிண்டா? சூர்யா, போட்டி ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்ன அண்ணம்மா நீங்களே இப்படி சொல்றீங்க? அண்ணம்மா எந்த காலத்திலயும் நேர்மை தவற மாட்டா. ஓகே, நீங்க சொல்றதால நான் ஒத்துக்கிறேன். இந்த போட்டிகளோட முடிவு கேர்ள்ஸ் தான் வின் பண்ணாங்க. அடுத்த போட்டியில யார் வின் பண்றாங்கன்னு பாப்போம். என்ன ரெண்டு பேரும் இப்படி உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க? டேய் சூர்யா, காலங்காத்தால சூரியனை பார்த்து பல வருஷமாச்சு. ஏன்டா எங்களை இப்படி பண்ற? பெரியப்பா, போட்டினா சும்மாவா? ஏவன் ஒருத்தன் காலங்காத்தாலே வந்து போட்டி தலைகறின்னு உசுர எடுக்கிறான். இப்ப ரெண்டு பேரும் போய் ரெடி ஆக போறீங்களா இல்லையா? டேய், எதுவா இருந்தாலும் எங்களை ஏன்டா டிஸ்டர்ப் பண்ற? சங்கரா, என்னடா இதெல்லாம்? என்னத்தன கேக்குறது? இன்னும் அவனுக்கு கல்யாணம் ஆகல, அதனாலதான் இவ்வளவு தூரம் பேசுறான். கல்யாணம் மட்டும் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்ப தெரியும்ல இவன் சுறுசுறுப்பு என்னன்னு. கேம்ல ஒருத்தர் கூட ஸ்பிரிட்டே இல்லாம இருக்கீங்க. இப்படி இருந்தா எப்படி நாம ஜெயிக்கிறது? நாம மட்டும் தோத்துட்டோம், லைஃப் லாங் சொல்லி காமிச்சிட்டே இருப்பாங்க. கண்டிப்பா நம்ம தோக்க மாட்டோம். அது அவன்டா இன்னொருத்தன். ஐயோ மாப்பிள்ள, அடடே வாங்க மாப்பிள்ள. சூப்பர், that's the spirit. டீம் மெம்பர்னா இப்படிதான் இருக்கணும். பொண்ணுங்க என்னைக்குமே நம்மள ஜெயிக்க முடியாது, ஜெயிக்கவும் கூடாது. ஆக்சுவலி நம்ம ரேஞ்சுக்கு இதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லை. அவங்க கூட போட்டி போடவும் பிடிக்காது. அவங்களெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல தான் வைக்கணும். சாரி மாப்ள, நீங்க இப்படி பேசுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல.